அவருடைய நாமம் மையப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. மனித ஆவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, அந்த மகிமையின் இரகசியத்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடத்தில் பேசுகிறார். மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இஸ்ரவேலின் போதனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? யோவான் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரைக்கும். ஓகே, மனிதனுக்குள் ஆவி இருக்கிறது என்று உலகத்தில் 2 மதங்கள் மட்டும் நம்புகிறது. ஒன்று யூத மதம், மற்றொன்று கிறிஸ்தவ மதம். மற்ற மதங்களிலே ஆத்மாவை மட்டும் நம்புவார்கள். ஆவி ஒன்று இருக்கிறது என்பது அதை குறித்து தெளிவு இல்லை, புரிதல் இல்லை என்று சொல்லலாம். இந்த வெளிப்புறத்தில் நம்முடைய சரீரத்தை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் காட்ட முடியும். ஆனால் ஆத்துமாக்குள் இருக்கிறதை எதையுமே காட்ட முடியாது. புத்தி என்று சொல்வார்கள், புத்தியை காட்ட முடியாது. அறிவு என்று சொல்வார்கள், காட்ட முடியாது. மனம், எண்ணம், உள்ளம், சிந்தை, உணர்ச்சி என்று சொல்வார்கள், அதையும் காட்ட முடியாது. ஆனால் விளக்கம் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் ஒரு ஸ்பிரிட் வடிவில் தான் அது இருக்குது. ஆத்துமா அதற்கு பேர். அந்த ஆத்துமா உள்ளதான் இதெல்லாம் இருக்குது. புத்தி, அறிவு, மனம், எண்ணம், உள்ளம், சிந்தை. அது எந்த மருத்துவத்துறையினாலும் அது இன்ன வடிவில் இருக்கிறது, இன்ன ரூபத்தில் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. புத்தி நம்ம படிக்கிற அனுபவம் மூலமாக கிடைக்கிற காரியம்தான் அறிவு. புத்தியை கொண்டு தான் படிக்கிறோம், அதன் மூலமாய் கிடைக்கிற காரியங்கள் தான் அறிவு. அறிவு எதற்கு உதவுகிறது என்றால், ஒன்றை புரிந்து அறிந்து உதவுகிற அதனுடைய திறன், வல்லமை, சக்தி அதற்குள்ளே இருக்குது. ஒன்றை புரிந்து அறிந்து செயல்பட. புத்தி எதற்கு இருக்குது? ஒன்றை படிக்க, அதன் மூலமாய் அறிவதற்கு அறிவு இருக்கிறது. பாடம் படித்தா தான் புத்தின்னு கிடையாது. எத்தனையோ விஷயங்களில் நாம் படிக்காமலேயே புத்தியை கொண்டு படிக்கிறோம். அறிவு என்பது ஒரு துறையை பற்றி அறிந்திருப்பது, அதான் அறிவு. கம்ப்யூட்டர் அதை குறித்த ஒரு அறிவு. கணக்கு கணக்கியல், அதை குறித்த அறிவு கணக்கியல். மருத்துவ இயல், சிறுநீரக இயல், இருதய இயல், இதெல்லாம் அறிவு மூலமாக படித்து அறிந்து கொள்கிறார்கள். அதனுடைய புலமை வெளிப்படுகிறது. மனம் என்பது எண்ணம் என்றும் சொல்வார்கள், உணர்வு என்று சொல்வார்கள். எண்ணம், உணர்வு, இது செயல்படும் விதம், பிரதிபலிக்கிற விதம் நாம் அறிந்திருக்க வேண்டும்.
எண்ணம் என்பது சிந்திப்பது, மனம் என்பது சிந்திப்பது, யோசிப்பது, மதிப்பிடுவது என்று கூறலாம். சிந்தனை என்பது நாம் புத்தியை கொண்டு அறிவை கொண்டு படித்தவர்களை உட்கார்ந்து சிந்திப்பது, அறிவை பயன்படுத்தி பகுத்து பார்க்கிற திறன் என்று கூறலாம். ஆனால் இதையெல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாதபடி தான் பிரமிக்கத்தக்க முறையில் நாம் அதிசயமாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இது மனித உடலுக்குள் செயல்படக்கூடியது. ஸ்தோத்திரம். ஆவியை பற்றி இந்த உலக மக்களுக்கு நம்புவது இல்லை. இறந்த பின்பு அவங்க ஆவியாக போயிடுவாங்க, அது மட்டும்தான் நம்புகிறாங்க. இந்த உயிர் தான் ஆவி, மூச்சு அதுதான் ஆவி, அது நின்று போச்சு, ஆவி போயிட்டு செத்து போயிட்டாங்க. அப்போ இறந்த பிறகு தான் ஆவியாக இருக்கிறாங்க என்கிற எண்ணங்கள் மனிதருக்குள் இருக்கிறது நம்பிக்கை. ஸ்தோத்திரம். அவங்க ஆவின்னு நினைக்கிறது என்னென்னா, தண்ணீர் கொதிக்கும்போது நீராவி புறப்பட்டு போகும், நுண்ணிய ஜுவாலைகளின் தொகுப்பு என்று கூறுவார்கள். அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ மதம் மட்டும், யூத மதம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்குள்ளே ஸ்பிரிட், ஆவி இருக்கிறது என்று நம்புகிறது. இப்போது ஆத்மாவை சேர்ந்தவை, அந்த அறிவு, எண்ணம், புத்தி, இதெல்லாம் சிந்தையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதை பார்க்கவும் முடியாது, அணுகவும் முடியாது, தொடவும் முடியாது. அதே போல தான் ஆவியும் காற்று போன்றது என்று இயேசு நிக்கோதேமிடத்தில் யோவான் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் போதிக்கிறார். ஆவியும் ஒரு காற்று போன்றது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோவான் 6:6 அது காற்று போன்றது என்று இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மனம், இந்த உணர்ச்சி வழியாகத்தான் கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, துக்க உணர்வு வருகிறது. இதெல்லாம் இதிலிருந்து தான் வெளிப்படுது. இந்த மனம் உணர்ச்சி வழியாக, உணர்ச்சியை நாம் பல விதங்களில் மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்போது ஆவியை பற்றி அறிந்து கொள்ளணும்னா அதை புரிந்து கொள்வது, ஆராய்வது நிக்கோமோதை போன்று எல்லாருக்குமே கடினம். அதனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே யாரும் நுழைவது கிடையாது. நான் கிருபையினால் இதை பிரசங்கித்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா நிக்கோமோதுக்கு அது முடியல. அவன் யூத மதத்தினுடைய சிறந்த படிப்பாளர், அறிவாளர், பட்டதாரி. அவர் கடினமாக இருக்கு ஆவியை பற்றி. நம்ம ஆட்கள்லாம் ஆவின்னு போட்ட, கண்காண்டஸில் போட்ட எல்லா ஆவியும் ஒன்றா வரும். அதை வச்சு தான் அவங்க பிரசங்கம் எடுக்கிறது. அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி அதை வச்சு பேசுவது. இது ப்ராக்டிக்கல் லைஃபோடையும் அனுபவபூர்வமாக தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். இது கண்காண்டன்ஸை வைத்து ஆவியின் போட்டு ஆவிங்கிறத வைத்து பிரசங்கிப்பது கிடையாது. ரோமர் 8:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அந்தப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த மனிதனை அவனால் நியாயப்பிரமாணத்தை செயல்படுத்த முடியாமல் போனது, மதப்பிரமாணங்களை கை கொள்ளாமல் கூடாதபடி இருந்தது. தேவனே அதை செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாமிசத்தில் பாவத்தை ஆக்கணைக்குள் தீர்த்தார், தண்டனைக்குள் தீர்த்தார், கண்டனம் செய்தார்.
ஜீவனுடைய ஆவியானவர் அப்படின்னு இங்கே வாசிக்கிறோம். இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி என்று வாசிக்கிறோம். ஓகே, ஸ்தோத்திரம். அப்படி என்றால் வாழ்வு தருகிற ஆவியானவர். ஜீவனுடைய என்றால் வாழ்வு தருகிற என்று பொருள். வாழ்வு தருகிற ஆவியானவர் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு, சுத்த தமிழில் சொல்லுகிற மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நாம் காண்பது என்னவென்றால், உபாகம் 30:20 நீங்கள் அப்போஸ்தலர் 3:15 ஜாயின் பண்ணி படித்தா அங்கே ஒரு ஜீவன் வரும். உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் நன்மையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று உபாகம் 30:20 வாசிக்கலாம். வாசித்து விட்டு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று பிதா சொல்வதை பார்க்கிறோம். ஜீவன் பிதா. அப்போஸ்தலர் 3:15 வாசிக்கும் பொழுது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே. அப்போது ஜீவன் என்றாலே உயிர்களின் அதிபதி, உயிர்களின் அதிபதி. அது தேவனை பற்றி கூறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் அது கிறிஸ்து என்பதை, ஜீவனுடைய அதிபதி கிறிஸ்து என்பதை அப்போஸ்தலர் 3:15 வைத்த நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்போ இந்த உயிருக்கு சொந்தமானவர், இந்த ஆவிக்கு சொந்தமானவர், இந்த ஜீவனுக்கு சொந்தமானவர் யார்? கிரைஸ்ட். அவர் தான் அதிபதி. ரோமர் 8:6 ஆவியின் சிந்தை என்று நாம் காணலாம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று கூறப்பட்டு இருக்கிறது. ஜீவன், ஆவி, சிந்தை. சிந்தை அல்லது மனம் என்று சொல்லலாம். ரோமர் 8:6 மட்டும் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு, சிந்தை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன், ஆவி, சிந்தை. சிந்தையில் ஏற்றால் மனம் என்று போட்டுக்கொள்ளலாம். ஜீவன் வாழ்வாகும், ஆவியின் சிந்தை, ஆவியின் மனம், ஆவியின் வாழ்வு. மனித ஆவி மூலமாக தேவன் நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆவியை வாழ வைக்கிறார். நல்லா புரிய வேண்டும். ஜீவன் என்ன? வாழ்வாகும். ஆவியின் சிந்தை, ஆவியின் மனம் அல்லது ஆவியின் வாழ்வு. இதன் மூலமாக தான் நம்மளை வாழ வைக்கிறார். ஆவியின் சிந்தை, ஆவியின் மனம், ஸ்தோத்திரம், ஜீவன், ஆவியின் ஜீவன், ஆவியின் ஜீவன், ஆவியின் மனம், ஆவியின் சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதன் மூலம் தான் ஒரு மனிதனையே கர்த்தர் வாழ வைக்கிறார். அதன் மூலமாக தான் வாழ்வே இருக்கிறது. இது காணாத ஒரு மறைபொருளாக இருக்கிறது. ஆவியின் சிந்தையை கொண்டு தான், ஆவியின் ஜீவனை கொண்டு தான் ஆவியின் தேவனை டச் பண்ண முடியும், தொட முடியும், பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். புரியுது உங்களுக்கு? ஜீவனாகிய ஜீவாதிபதி இடத்தில் பேச வேண்டும் என்றால், ஜீவனாகிய ஜீவாதிபதியை நீங்கள் தொட வேண்டும் என்றால், ஜீவனாகிய ஜீவாதிபதியோடு நீங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய ஆவியின் சிந்தை, ஆவியின் மனம். நமக்கு மாமிசத்தில் ஒரு மனம் இருக்குது, அது அல்ல. ஆவியின் மனம், ஆவியின் சிந்தை. இதன் வழியாகத்தான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். ஜீவனான ஜீவாதிபதியாகிய தேவனை அதற்கு வழியாக தேடும் பொழுதுதான் மனிதனுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகிறது. கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக தெரியலாம். உங்களுக்கு ஒரு ஆவியின் சிந்தை இருக்குது, இங்கே ஒரு ஆவியின் பிரமாணம் இருக்குது. உங்களுக்குள்ள ஆவியின் சிந்தை, அந்த சிந்தை மூலமாக தான் ஆவியின் தேவனாக இருக்கிற, ஜீவனின் தேவனாக இருக்கிற அவரை தேட முடியும். ஜீவனாகிய தேவன் உள்ளே தேடும்போது என்ன செய்கிறார்? உள்ளே அமைதியும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறார்.
மனித சரீர வாழ்வு மனதோடு தொடர்பு உடையது. அது சரத்தல் மட்டுமல்ல, உங்களுடைய மனதோடு தொடர்பு உடையது உங்கள் வாழ்க்கை. அப்போது உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய மனம் ஆவியின் சிந்தையோடு அல்லது ஆவியோடு ஸ்தோத்திரம் இணையும் பொழுதுதான் அங்கு ஜீவனை உண்டாக்கினவரை அடைய முடியும். ஆவியின் சிந்தை, ஆவியின் மனம் ஸ்தோத்திரம் உங்கள் ஆவியோடு இணையும் பொழுதுதான் ஜீவனுள்ள தேவனோடு உங்களுக்கு ஒரு கான்டாக்டே கிடைக்கிது. இதுதான் இதனுடைய ரகசியமே. அங்கு தான் ஆண்டவர் பீஸ் ஆஃப் மைண்டு கொடுக்குறார். பீஸ் ஆஃப் மைண்டு ஆவின் சிந்தையில் கொடுக்குறார். இயல்பாகவே நமக்கு ஒரு மனம் இருக்கிறது. அது மாமிசத்தை சார்ந்து கொண்டு மாமிச சிந்தையை வெளிப்படுத்துகிறது. இங்கு ஆவியின் சிந்தை என்று போடப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் நம்ம பகுத்தறிந்து பார்க்கணும். ஆவியின் சிந்தை என்கிட்ட இருக்கா, இயல்பாகவே இருக்கிற மாமிச சிந்தை இருக்கிறதா? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். உங்கள் ஆவியுடன் சிந்தையாகிய மனம் இணையும் போதுதான் ஆவின் சிந்தையாக மாறுகிறது. உங்கள் ஆவியுடன் ஆவின் சிந்தை இணையும் பொழுதுதான் ஸ்தோத்திரம் ஒரு ஆவின் சிந்தை உண்டாகிறது. அங்குதான் ஜீவன் உள்ளவர் இணைகிறார். பரம்பொருளோடு இணைகிறீர்கள், மகத்துவ வல்லமையானவரோடு இணைகிறீர்கள். இங்குதான் அமைதியில் உண்டாகிறது. அங்குதான் தேவ ஆலயமாக மாறுவதும் உண்டாகிறது. எல்லா அற்புதங்களும் அங்கிருந்தான் உருவாகி வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் ஆவியின் வாழ்க்கை என்பது சும்மா ஒரு பரவசமாக சர்ச்சில் கை தட்டிட்டு போகிறது கிடையாது. ஆவியின் வாழ்க்கை என்பது காணாத ஆவி, அதற்குள்ளே நடக்கிற செயல்பாடுகள். அந்த ஆவிக்குள் ஆவியின் சிந்தை இருக்க வேண்டும். சரீரத்தில் ஒரு சிந்தை இருக்குது, அது ரெண்டு போட்டோம், அப்படியே விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டுக்குள்ளே ஒரு ஆவியின் சிந்தை இருக்கிறது. அங்குதான் நீங்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவை சந்திக்க முடியும். அங்குதான் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆவிக்குள்ளேயும் ஆவின் சிந்தைக்குள்ளே தான் இருக்கிறார் அவர். ஸ்தோத்திரம். நம்ம ரெண்டு வகையில் நம்முடைய வாழ்க்கையை காட்டலாம். ஒன்று, மனமும் மாமிச வழியில் நம்முடைய வாழ்க்கையை காட்டலாம். இந்த மனமும் இந்த மாமிசம் வழியாகத்தான், மாமிச வழியாகத்தான் இந்த அறிவு மரத்தின் கனி செயல்பாடு இருக்கிறது. நம்முடைய ஆவியின் கீழ் நம்முடைய மனம் வர வேண்டும். அதன்படி நாம் நடத்தும் பொழுது நாம் ஆவின் வழியாக ஜீவ மரத்தின் வழியாக வாழலாம். உங்கள் ஆவி செல்ஃபாக அது ஒர்க்கு பண்ணோம்னா, வேலை செய்யும்னா, ஆவி செல்ஃபாக அது செயல்படும் என்றால் அறிவு மரத்தின் கனி வழியாகத்தான் செயல்பட முடியும். உங்களுடைய மனதை ஆவியின் கீழ் கொண்டு வருகிறீர்கள் என்றால் ஜீவ மரத்தின் கனி வழியாக செயல்படுத்த முடியும். அப்போது நீங்கள் எப்படி உங்கள் மனசை செயல்படுத்துகிறீங்க என்பதை மிக முக்கியம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும், ஒவ்வொரு காரியத்திலையும், உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலையும் உங்கள் ஆவியை நீங்கள் உங்கள் மனசை எப்படி செயல்படுத்துகிறீங்கன்னு தான் இருக்குது. எப்பொழுதும் செயல்படுத்துகிற பிரகாரம் உங்கள் மனதை நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றால் அது செயல்பட்டு கொண்டிருக்கும். அது அறிவு மரத்தின் வழியாக செயல்படுவது. உங்கள் மனதை எப்பொழுது ஆவியின் கீழ் கொண்டு வர்றீங்களோ அப்பொழுதுதான் ஜீவ மரத்தின் வழியாக செயல்படுகிறதாக வாழ்க்கை மாறும். இதனுடைய முடிவு எல்லாமே அழிவு. மாமிசத்தை சார்ந்தெடுக்கிற மனதினுடைய முடிவு முழுவதும் மரணம். உங்கள் மனதை ஆவியின் கீழ் கொண்டு ஜீவ மரத்தின் வழியாக போகும்பொழுது தான், ஜீவ மரத்தின் வழியாக வாழும்போது தான் உங்களுக்கு ஜீவனும் சமாதானத்தையும் அங்கு அடைய முடிகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் சரியான வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உங்களுடைய மனம் ஆவியோடு இணையும் போது தான் நீங்கள் சரியான படி வாழ்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்.
அதில் இணையாமல் உங்கள் மனதின் பிரகாரம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்கன்னா எல்லா டிப்ரெஷனும் இருக்கும். குழந்தைங்க கூட இப்போ என்னை டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. 5 வயசு குழந்தை கூட, அது கூட இப்போ டென்ஷன்னா என்னன்னு அதுக்கு தெரிஞ்சாகி போச்சு. என்னை டென்ஷன் ஆக்காதீங்க, படிப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் சரியான வாழ்க்கை உங்கள் மனம் ஆவில் இணையும் பொழுதுதான். உங்கள் வாழ்வு ஆவின் மனதோடு ஆவியோடு உங்கள் மனம் ஆவியோடு இணையும் பொழுதுதான். ஸ்தோத்திரம். அங்குதான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அடிக்கடி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம்? என் மனம் எதோடு இணையுது? இந்த மாமிச சார்ந்த காரியம், இந்த உலகத்தை சார்ந்த காரியம், அதனுடைய திட்டத்தின் காரியத்தில் நம்ம இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறோமா? நம்முடைய மனம் அந்த ஆவியை சார்ந்து கொள்கிறதா என்கிற ஒரு தெளிவு நமக்கு அவசியம். ஸ்தோத்திரம். அநேகர் தன்னுடைய மனதை தினமும் எங்கேயோ வைத்து கொண்டு இருப்பாங்க. அதுதான் இரவும் பகலும் அப்படியே இருப்பாங்க. பிரம்ம பிடிச்சது போல் ஒரு கோபத்தை மேலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வெறுப்பு மேலே வைத்து கொண்டு இருப்பாங்க. மனைவி பிடிக்காட்டா, புருஷனை பிடிக்காட்டா அதை மேலே வைத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், அது பிடிக்காட்டா அந்த பொருள் மீதையே கருங்கருங்கருன்னு இருக்கும். ஒரு நபரை பிடிக்காட்டா அந்த நபர் மேலேயே மனதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடம் பிடிக்காட்டா அந்த இடத்து மேலேயே மனசை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடம் எனக்கு நம்ம லெஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன புரியணும்னா, மனம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியில் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம அங்கலாச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் பெரிய ப்ராப்ளம். சில நேரம் டிவியே வச்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய மனம் அதில் வச்சாச்சு. பிரச்சனையே அதுதான் பிரச்சனை. அப்புறம் வீட்டில் யாரும் சொன்னாலும் யாரும் கூப்பிட்டாலும் காது கேட்காது. அதில் ஓடுற நியூஸு காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளைகளையும் பாருங்களேன், மனம் அதோட ஒன்றி இருக்கும். அந்த கார்ட்டூன்லேயே ஒன்றி இருக்கும். டேங்க வாடானா இருமா அப்படிமாவன். ஏன்னா மனம் அதோட இணைஞ்சிட்டு. சிலருக்கு சாப்பாட்டு மேலேயே மனம் உள்ள அதில் சார்ந்துக்கிட்டு இருக்கும், அது மேலே வைக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு பணத்தின் மேலே அந்த மனம் வைக்கப்பட்டிருக்கும். பணம் 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 பணம். மனைவி செத்தாலும் சரி, புள்ள செத்தாலும் சரி, புருஷன் செத்தாலும் சரி, பணம் தான். மனம் அதில் வைக்கப்பட்டு இருக்கும். சிலர் கல்வித்துறையில் மனதில் வச்சுருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. புரோஜனமாக உள்ளதில் மனதை வைக்கணும். அழுத்தம் கொடுக்குற விஷயத்துலையும் தேவையில்லாத விஷயத்துலையும் மனதை வைத்துட்டா அதுதான் அறுவடையாக மனசுலேருந்து வருது. அப்போ உங்கள் மனதை எங்கே வைப்பதில்லை, ஆவியின் மீது வைப்பது. அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கி கொடுத்து நான் கற்றுக் கொடுக்குற பாடம் அது காண முடியாது. ஆனால் உங்கள் மனதை எங்கே வைக்கணும்னா ஆவியின் மீது வைக்கணும். பிரச்சனை இல்லை. சாப்பாட்டு நேரத்தில் பிரச்சனைனா நம்முடைய மனம் அதில் வைக்கப்பட்டு இருக்கு. உறவுக்குள்ளே பிரச்சனைனா மனம் அதில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே சிலருக்கெல்லாம் சிலதை பார்க்காம இருக்கவே முடியாது. காரணம், இந்த பார்க்க முடியாது என்ற ஒரு செயல், பார்க்க முடியாது என்ற பார்க்காட்டா செத்துறணும், பேசாட்டா செத்துறணும், அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குது. ஒரு நாள் பேசாட்டா உயிரே போயிடும். பேசிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மனம் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றால் வேறொரு செயல் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. எங்கே வைப்பதல்ல மனதை. நம்ம என்ன படிக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னா, உங்களுடைய மனதை ஆவியின் மேல் வைக்க வேண்டும். அங்கே தான் வாழ்வு இருக்குது, அங்கே தான் அமைதி இருக்குது, அங்கே தான் ஜீவன் இருக்குது. அங்கு தான் ஆவி ஒன்று உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் காண முடியும். அப்போ இந்த மனம் ஒரு தீமையான மீது வைத்திருக்கும் என்றால் தீமையே சேரும். ஒரு ஜீவ வாழ்வு மீது மனம் இருக்கும் என்றால் ஜீவ வாழ்வு வரும். இந்த மனமானது மாமிசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்றால் மாமிசத்தின் மீது வைக்கும் பொழுது அதனுடைய நன்மை தீமை பெற்றுதான் ஆக வேண்டும்.
அப்போ மனதை ஒரு ஆவியின் மேலே வைக்கும்போது தான் அங்கே ஜீவனும் சமாதானமும் உண்டாகுது. எந்த கடினமான சிறைச்சாலைகளும் இருந்தாலும் ஜீவனும் சமாதானமாக இருந்தாலும் இருக்கும். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக விட்னஸ்லிங்கிற ஒரு பரிசுத்தனுடைய புஸ்தகத்தை படித்தேன். அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்போது கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு எல்லா உபத்திரங்களையும் கொடுத்தாங்களாம். அவர் ஒரு பைத்தியம் போல் ஜீசஸை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் ஒரு ஜாப்பனீஸ் சரிப்பா உனக்கு நீங்கள் சாப்பாடு ஏசு தருவாரான்னு கேட்டால் தருவார் அப்படின்னாராம். அப்போ உனக்கு நீ சோறு கிடையாது, உனக்கு ரொட்டி கிடையாது அப்படின்னு காலை ரொட்டி கொடுக்கல. ஸ்தோத்திரம். அவரை பட்னி போட்டாச்சு. உனக்கு ஜீசஸ் தான் உனக்கு ஃபுட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு ஆப்பிரிக்கா மிகப்பெரிய தேச குற்றவாளி அவனை பிடித்து கொண்டு இந்த ரூமில் போட்டால் பிரச்சனை இருக்காது, சீக்ரெட் எதுவும் போகாது, அவன் ஒரு பைத்தியக்காரன், கடவுளை குறித்த பைத்தியக்காரன், அவனோட போட்டுருவோன்னு சொல்லி அவரோட உள்ளே போட்டாச்சான். இந்த விட்னஸ்லி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. அவன் உள்ளே ரட்சிக்கப்பட்டுடுறான். ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே இதெல்லாம் நடக்குது, உள்ளே நடக்குது. அப்போ அவன் அழ ஆரம்பிச்சிட்டானா, இயேசு என் பாவத்துக்காக மறித்தாரா, நீ இந்த இயேசுக்காக ஜெயிலில் இருக்கிறியா ஒரு குற்றம் செய்யாமல்? ஆமாம் அப்படின்னாரா. எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்டான். நான் சாப்பிடலை, ஜீசஸ் கொடுப்பாருன்ட்டாங்க. உடனே இவனுக்கு 2 ரொட்டி கொடுத்தாங்களாம். அதை கொண்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பட்னியாக இருக்கிறேன், நான் கொடூர பாவி, நீங்கள் சாப்பிடு அப்படின்னாராம். சாப்பிட்டாரு. வேண்டான்னு சொல்லி சாப்பிட்டாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட உணவு நீயே சாப்பிடுன்னு சொல்லி முடிவில் சாப்பிட்றாரு. சைனீஸ் திருப்பி கேட்குறான், லீ ஜீசஸ் உனக்கு உணவு கொடுத்தாரா? கொடுத்தாரு, சாப்பிட்டேன் அப்படின்னாராம். உடனே வெளியே கொண்டு இவர் ஒரு முட்டாள், கடவுள் பைத்தியம், இவரை அனுப்பிவிடலாம் என்று தீர்மானம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சிறையில் தான் இருக்கிறாரு, அவருடைய மனம் ஜீவனில் இருக்கிறது, சிந்தையில், ஆவியின் சிந்தையில் இருக்கிறது. மனம் ஆவியின் மேல், சிந்தை ஆவியின் ஜீவன் மேல் இருக்கும். ஜீவன் என்றால் கிறிஸ்து, ஜீவன் மேல் ஆவியின் மேல் இருக்கும் என்றால் அது முடியாத இடத்துலையும் மிக அமைதியாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக, நீண்ட காலமாக இருக்க முடியும். அதான் ஆரம்ப கால கிறிஸ்தவருடைய சீக்ரெட். அவங்கள சிறையில் தள்ளினாலும் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாங்க, சிங்கத்துக்கு இரையாக போட்டாலும் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போ மெய்யான வாழ்வு, தெய்வீக வாழ்வு, ஜீவ வாழ்வு என்பது உங்களுடைய சிந்தையை, மனித சிந்தையை ஆவின் மேல் வைப்பது. ஆவின் மேல் என்பது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த ஆவின் மேலே? உங்க ஆவின் மேலே. உங்களுக்கு ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவின் மேலே. அங்குதான் தேவனை இணைகிறார். உங்கள் சிந்தையை உங்கள் ஆவி மேலே வைங்க. நான் உங்கள் ஆவி, அங்கே தேவன் இருக்கிறார். உங்கள் எண்ணத்தை, நீங்கள் யோசிப்பதை, நீங்கள் சிந்திப்பதை, மனம் கொண்டு சிந்திப்பதை எல்லாத்தையும் கொண்டு போய் உங்கள் ஆவிக்குள்ளே வைங்க. அதான் ஆவியின் சிந்தை. அங்கே தான் ஆவியானவர் தங்கி இருக்கிறார், தேவன் இருக்கிறார், ஜீவ ஆவியானவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம ஜீவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஜீவ ஆவியை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஜீவனம் தீர்க்க ஆயுசுமானவர், உபாகம் 30 வாசித்தமே, அவரே கிறிஸ்து என்று அப்போஸ்தலர் 3:15 பார்த்தோமே. ஸ்தோத்திரம். உங்கள் சிந்தையை உங்களுடைய மனதை உங்களுடைய ஆவிக்குள் வைக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், உங்கள் ஆவியின் மூலமாக உங்கள் ஆவிக்குள் இருக்கிற ஜீவ தேவனை, ஜீவாதிபதியை நீங்கள் சந்திக்கிறவராக, இணைகிறவராக, ஒன்று இசைகிறவராக வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்வு மனம் அல்ல, உங்கள் வாழ்வு வெறும் மனம் மட்டும் கிடையாது. ஸ்தோத்திரம். உங்கள் ஆவியை தந்தவர் ஜீவனாக இருக்கிறபடினாலே அதுதான் வாழ்வு. ஆகவே நீங்கள் இன்று நல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆவியை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் சிந்தையை ஆவிக்குள் வைக்கும் பொழுதுதான் உங்கள் ஆவியை கண்டுபிடிக்க முடியும்.
உங்கள் ஆவிக்குள் உங்கள் மனதை வைங்க. அந்த ஆவிக்குள் ஜீவாதிபதி இருக்கிறார், ஜீவனானவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜீவனுடைய அதிபதி உள்ளே இருக்கிறார். அங்குதான் பராஸ்பர உறவும் தெய்வீக வாழ்வும் பரம வாழ்வும் ஒன்று இசைந்து ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல செய்தி வேலைக்காக நன்றி. அநேக நேரங்களில் எங்கள் மனதை நோய் மேலே வைக்கிறோம், பேய் மேலே வைக்கிறோம், பிரச்சனை மீது வைக்கிறோம், பிசாசு மீது வைக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா வைத்து கொண்டே போகிறோம். பிடித்தவங்கள் மேல், பிடியாதவர்கள் மேல், ஃப்ரெண்ட்ஷிப் மேலே, பணத்தின் மேலே, சந்தேகத்தின் மேலே எங்கள் மனதை வைத்து கொண்டே போகிறோம். இனி எங்கள் ஆவியை எங்களுக்கு ஒரு ஆவியில் வைத்து அங்கே இருக்கிற ஆவியின் தேவனோடு கூட இணைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை அறிந்து பயிற்சி செய்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல்.